Welcome to Manavan Learn Code. ஸோ இன்னைக்கு நம்ம ரிடாக்ஸ். ஸோ ரிடாக்ஸ்னா என்ன? ஸோ அதனால ரியாக்டுக்கு என்ன பெனிஃபிட்? ஸோ ரிடாக்ஸ் என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ வாட் இஸ் ரிடாக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு டூல் இல்லை ஒரு லைப்ரரின்னு சொல்லலாம். முக்கியமாக என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய டெவலப்மெண்ட்டை ஈஸியாகும், ரைட்? இன்னொன்று, ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு டெர்மினாலஜி. ஸ்டேட்டை மேனேஜ் பண்ணும்போது பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய காம்ப்ளெக்சிட்டி இருக்கும். அந்த காம்ப்ளெக்சிட்டி எல்லாம் ரிடாக்ஸ் வந்து ஓவர் கம் பண்ண போகுது. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து யாராவது இன்டர்வியூவில் வாட் இஸ் ரிடாக்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா, ரிடாக்ஸ் இஸ் எ டூல். ரெண்டாவது, டெவலப்பருக்கு வந்து டெவலப் பண்ணும் போது ரொம்ப ஈஸியாக ஒரு ஆர்கிடெக்ட் பண்ண முடியும் ஒரு அப்ளிகேஷனை, காம்ப்ளெக்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். மூணாவது, இது வந்து ஒரு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் டூல், ஸ்டேட்டை மேனேஜ் பண்ணிக்க போகுது. ஸோ நம்ம ஆல்ரெடி ரியாக்டில் ஸ்டேட்னா என்ன நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக செப்பரேட்டாக ஒரு டூல் தான் ரிடாக்ஸ். இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் என்னன்னா, எந்த மாதிரியான ப்ராப்ளம் ரிடாக்ஸ் சால்வ் பண்ணுது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ஸ்க்ரீனை பாருங்க. இந்த இமேஜஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் காம்பனண்ட் இருக்கு. பேரண்ட்டு, சைல்டு, நெஸ்டட் சைல்டு, அதில் சின்ன சின்ன காம்பனண்ட்டாக இருக்கு. இப்போ பேசிக்காகவே நீங்கள் வந்து ஒரு டேட்டாவை நீங்கள் ஷேர் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேட்டாவை வந்து சர்வர் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வருவீங்க. அதை வந்து பேரண்ட்லேருந்து சைல்டுக்கு ஷேர் பண்ணலாம், இல்லை அந்த சைல்டுலேயே நீங்கள் என்ன பண்ணலாம், சர்வர் சைட் கம்யூனிகேட் பண்ணி நீங்கள் டேட்டாவை கொண்டு வர முடியும். ஸோ ப்ராப்ஸ் யூஸ் பண்ணுவோம் அல்லது ஸ்டேட் யூஸ் பண்ணுவோம். ஸோ எது யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னா, நம்ம நிறைய ஸ்டேட் மேனேஜ் பண்ணணும், இல்லைன்னா ப்ராப்ஸ் நிறைய இடத்துல வந்து ஹேண்டில் பண்ணணும். இப்போ இந்த பிக்சரை பாருங்களேன். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஷார்ட் டைட்டில் இமேஜ் அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட் ஹைரார்கி இருக்கு. இப்போ வந்து நீங்க ஒரு டேட்டா இந்த இமேஜுக்கு தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல தான் நீங்க இமேஜை டிஸ்பிளே பண்ண போறீங்கன்னா முதல்ல என்ன பண்ணுவீங்க, பேரண்ட்டு, சைல்டு, நெஸ்டட் சைல்டு, அதுக்கப்புறம் தான் போய் டேட்டா போயிட்டு இந்த லீஸ்ட் காம்பனண்ட்ல போய் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ ப்ராப்ஸ் இல்லைன்னா ரவுட்டர் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணி கஷ்டப்பட்டு ஹெவி லிஃப்டிங் பண்ணி நம்ம இந்த டேட்டாவை ஒவ்வொரு காம்பனண்ட்லேருந்து இன்னொரு காம்பனண்ட்டுக்கு ஷேர் பண்ணுறோம். கண்டிப்பாக இது வந்து ஒரு குட் ப்ராக்டிஸ் கிடையாது. ரியலி இது வந்து ஒரு காம்ப்ளெக்சிட்டி இருக்கு, நம்ம ஒத்துக்கணும். ஸோ இந்த காம்ப்ளெக்சிட்டியை ரிடாக்ஸ் நீங்கள் வந்து எந்த காம்பனண்ட்டுக்கு வேணாலும் டைரெக்டாக டேட்டாவை சப்ளை பண்ண முடியும். இந்த ரெண்டு பிக்சரையும் கவனமாக பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் பிக்சரை பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஒரு ரியாக்ட் டெவலப்பர் ஒரு டேட்டாவை ஷேர் பண்ணணும் ஃப்ரம் பேரண்ட் டு சைல்டு அப்படின்னா ப்ராப்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதுவே நெஸ்டட் சைல்டாக இருந்தால் எவ்வளோ கஷ்டம். ஸோ ஒன்று, நம்மளுடைய ரவுட்டரில் கான்செப்ட் ஹிஸ்ட்ரி, புஷ் இதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணி கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம், பட் அதுவே கஷ்டம். பட் நீங்கள் இந்த ரைட் ஹேண்ட் சைடு பிக்சரை பார்த்துட்டீங்க அப்படின்னா எல்லாரும் அப்படியே பறக்குறாங்க. ஸோ நீங்கள் எந்த காம்பனண்ட்டுக்கு வேணாலும் டைரெக்டாக என்ன பண்ண முடியும், டேட்டாவை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் நீங்கள் ரிடாக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா. ரெண்டாவது,
நம்ம வந்து ரியாக்ட் டெவலப் பண்ணும்போது சர்வர் சைட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அகெயின் சர்வர் சைட்ல இருந்து நம்ம கொண்டு வர டேட்டாவை பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துட்டு வருவோம். இப்போ இந்த பிக்சரை பாருங்க. இப்போ சர்வர் சைட்ல இருந்து இப்போ நம்மளுக்கு டேட்டா வருதுன்னு வச்சுங்க. இப்போ சர்வர் சைட்ல நிறைய டேட்டாஸ் இருக்கு. அந்த டேட்டாலாம் எடுத்துட்டு வரோம் அப்படின்னா நம்ம தனித்தனியாக எடுத்துட்டு வந்து அதை ஹேண்டில் பண்ணணும். ஸோ நீங்க பேசிக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரிடக்ஸ் யூஸ் பண்ணும் போது என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, உங்களுக்கு நீங்க பல்கா அந்த டேட்டாவை ஹேண்டில் பண்ண முடியும். நீங்க இந்த பிக்சர்ல கவனமா பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். எல்லாமே வந்து கொஞ்சம் ஈஸியஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பிக்சருக்கும் ரைட் ஹேண்ட் சைடு பிக்சருக்கும் நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு பிக்சர்ல எல்லாமே இண்டிவிஜுவலா இருக்கு. ரைட் ஹேண்ட் சைட் பிக்சர்ல நம்மளுக்கு எல்லாமே கொஞ்சம் பல்க் ஆப்ரேஷன் பண்ண முடியும். சம்திங் வந்து ஈஸியஸ்ட் வே ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆகுது. ஸோ வந்து இந்த ரிடக்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும். டேட்டாவை சர்வர் சைட்ல இருந்து வரக்கூடிய டேட்டா கூட ஈஸியா டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இப்போ இந்த ரிடக்ஸ் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் வந்து நாம வந்து நீங்க வந்து ஒரு மெச்சூர்டு அப்ளிகேஷன் டெவலப்பரா இருந்தீங்க, ஒரு சீனியர் டெவலப்பரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மாடல் வியூ கண்ட்ரோலர் பத்தி தெரிஞ்சிருக்கும். ஸோ மாடல் அப்படின்னா அங்கதான் நம்மளுடைய பிசினஸ் லாஜிக் இருக்கும். வியூ அப்படிங்கிறது அங்கதான் வந்து நம்மளுடைய யூஐ இருக்கும். கண்ட்ரோலருங்கிறது மாடலையும் வியூவும் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டிசைன் பேட்டர்ன் இன் ஐடி. ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றாங்கன்னா மேக்சிமம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மாடல் வியூ கண்ட்ரோலர்ல ஃபாலோ பண்ணுவாங்க. தெரியாதவங்க செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த மாடல் வியூ கண்ட்ரோலர் அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா ஒரு பெரிய அப்ளிகேஷன். அதுல பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளைண்ட் சைட் அதே மாதிரி சர்வர் சைடு எல்லாமே அதுக்குள்ள அடங்கிரும். ஒரு சில கிளைண்ட் சைடு அப்ளிகேஷன் இப்போ ஆங்குலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கூட ஒரு எம்விசியில் சொல்லிடலாம். கிளைண்ட் சைடு எம்விசி வேற, ஹோல் அப்ளிகேஷனையும் நம்ம எம்விசி மாடலில் கொண்டு வரது வேற. தெரியாதவங்க முதல்ல மாடல் வியூ கண்ட்ரோலர்னா என்னன்னு சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. ரெண்டாவது ஃப்ளெக்ஸ். ஃப்ளெக்ஸுங்கிறது ஒரு அப்ளிகேஷன் டிசைன் பேட்டர்ன். ஃபேஸ்புக் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க மார்க்கெட்ல. கிளைண்ட் சைடு வெப் அப்ளிகேஷனுக்கு இந்த ஃப்ளெக்ஸ் டிசைன் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணும்போது ஸோ இந்த அப்ளிகேஷனுடைய ஆர்கிடெக்சர் ரொம்ப ஸ்டேபிளாகவும், இப்போ நான் உங்களுக்கு சொன்ன இந்த ப்ரீவியஸ் சினாரியோவை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். அப்போ ரிடக்ஸ் அப்படின்னா என்னன்னா, இந்த ஃப்ளெக்ஸுங்கிறது ஒரு டிசைன் பேட்டர்ன். ஸோ அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ஐடியா மாதிரி. அந்த ஐடியாவை ரிடக்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு லைப்ரரியை உருவாக்குறாங்க, ஒரு ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரி. இப்போ ஜென்ரலாகவே ரிடக்ஸை வந்து ரியாக்ட்லையும் யூஸ் பண்ண முடியும், ஆங்குலர்லையும் யூஸ் பண்ண முடியும், அதர் லைப்ரரிலையும் யூஸ் பண்ண முடியும். எங்கெங்கெல்லாம் ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம ப்ரீவியஸா பார்த்த பிரச்சனைகள் இருக்குதோ அங்க எல்லாமே நம்ம என்ன பண்ண முடியும், ரிடக்ஸ் யூஸ் பண்ண முடியும். ரிடக்ஸ்ங்கிறது ரியாக்டுக்கு மட்டும் கிடையாது. ஸோ ரிடக்ஸ் அப்படிங்கிறது இந்த ஃப்ளக்ஸோடைய டிசைன் பேட்டர்னை ஃபாலோ பண்ணி கிரியேட் பண்ண ஒரு லைப்ரரி. நீங்க ஃப்ளக்ஸ்ல வந்து படிச்சுட்டு நீங்க கூட ரிடக்ஸ் மாதிரி ஒரு லைப்ரரியை கிரியேட் பண்ண முடியும். அது ஒரு டிசைன் பேட்டர்ன், ரைட்டா? இது வந்து ஃபேஸ்புக் github.io ஃப்ளக்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஆர்கிடெக்சர் ஃபார் பில்டிங் யூசர் இன்டர்ஃபேஸ், அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ் ஆர்கிடெக்ட் பண்றதுக்கான ஒரு டிசைன் பேட்டர்ன். ஸோ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப பாப்புலரான ஒரு டிசைன் பேட்டர்னு ஃபேஸ்புக் தான் கொண்டு வராங்க. இதில் பார்த்துட்டீங்கன்னா நிறைய வந்து ஸ்ட்ரக்சர் அண்ட் டேட்டா ஃப்ளோ இந்த ரெண்டு விஷயத்தை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நிறைய டெர்மினாலஜி இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஆக்ஷன், டிஸ்பேச்சர், ஸ்டோர், வியூ. இப்போ இதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி போனீங்க அப்படின்னா மாடல், வியூ, கண்ட்ரோலர் அந்த மாதிரியே இவங்க டெர்மினாலஜி இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஆக்ஷன், டிஸ்பேச்சர், ஸ்டோர், வியூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டிசைன் பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா ரிடக்ஸ்
அப்படிங்கிற ஒரு லைப்ரரிய கொண்டு வராங்க. இந்த லைப்ரரியோடைய மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ரொம்ப லைட் வெயிட். ரொம்ப லைட் வெயிட்னா எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, ஒரு 4 KB தான். 4 KB இந்த லைப்ரரியை நீங்க வந்து உங்களுடைய மிஷின்ல இன்ஸ்டால் பண்ணிடலாம். இல்ல வந்து நீங்க அந்த லைப்ரரியை தனியா கால் பண்ணி நீங்க உங்களுடைய ப்ராஜெக்ட்ல இன்க்ளூட் பண்ணவும் முடியும். ஸோ ஒரு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஃப்ளக்ஸுக்கும் ரிடக்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு. ஃப்ளக்ஸ் இஸ் எ டிசைன் பேட்டர்ன், ரைட்டா? அதை யார் வந்து இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னா ஃபேஸ்புக். இந்த ஃப்ளக்ஸுங்கிற டிசைன் பேட்டர்னை ஸ்கிராச்ல இருந்து டெவலப் பண்ணாம என்ன பண்ணலாம், ரிடக்ஸை யூஸ் பண்ணி குயிக்கா இந்த ஃப்ளக்ஸ் டிசைன் பேட்டர்னை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். அதான் அட்வான்டேஜ், ரைட்? இப்போ ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் ரிடக்ஸ். இந்த ரிடக்ஸ்க்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்கு, நான் இப்படிதான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு. அதுல மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, அமேசிங்கான ஒரு விஷயம், சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத். ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னா சிங்கிள் சோர்ஸ், நீங்க வந்து இந்த த்ரூ அவுட் அப்ளிகேஷனுடைய கம்ப்ளீட் ஸ்டேட்டை அந்த ஒரே இடத்துல வச்சு மேனேஜ் பண்றதுதான் சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத். அதாவது இன்னும் தெளிவா சொல்லணும்னா, ரிடக்ஸ் அப்படிங்கிறது ஸ்டேட் கண்டெய்னர், ஸ்டேட்டை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு லைப்ரரி. உங்க அப்ளிகேஷன்ல இருக்கிற எல்லா ஸ்டேட்டும் ரிடக்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணிடும். ரிடக்ஸ் தான் அந்த ஸ்டேட்டை ஃபாலோ பண்ணும். அதுதான் சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத். ஸ்டேட் இஸ் ரீட் ஒன்லி. ரீட் ஒன்லினா இங்க ரிடக்ஸ் வந்து உங்க ஸ்டேட்டை மாடிஃபை எல்லாம் பண்ணாது, ரீட் பண்ணும், அதுக்கப்புறம் அது தேவையான இடத்துல கேட்டா எமிட் பண்ணும், ரைட்? இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். சேஞ்சஸ் ஆர் மேட் வித் பியூர் ஃபங்க்ஷன். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நீங்க வந்து ஒரு சேஞ்சஸ் பண்றீங்க அப்படின்னா அது எல்லாமே பேசிக் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனாலிட்டி தான், ரைட்? ஸோ இங்க இந்த பிரின்சிபலை பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்காது. ஆனா சில விஷயத்த நான் உங்களுக்கு ஒரு அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறேன். நம்பர் 1 பார்த்துட்டீங்கன்னா ஸ்டோர், நம்பர் 2 பார்த்துட்டீங்கன்னா ஆக்ஷன், நம்பர் 3 பார்த்துட்டீங்கன்னா ரெடியூசர். இந்த 3 வேர்டும் பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்க வேண்டியது இருக்கு. ஸ்டேட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபெமிலியர், ஏன்னா நம்ம ரியாக்ட் டெவலப்பர் அப்படிங்கிறப்போ ஸ்டேட் கண்டிப்பா தெரியாம உங்களால ரியாக்ட் அப்ளிகேஷன் டெவலப்பே பண்ண முடியாது. அப்போ ஸ்டேட் இருக்கு, பட் ஸ்டோர், ஆக்ஷன், ரெடியூசர் இந்த 3 விஷயமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. அதாவது இந்த பிக்சரை பாருங்க, கீழே இருக்க சென்டென்ஸை படிங்க. த புவர் பிராக்டிஸ் வென் காம்பனன்ட் ட்ரை டு கம்யூனிகேட் டைரக்ட்லி. அதாவது ஒரு நெஸ்டட் காம்பனன்ட் ஒரு பேரண்ட் காம்பனன்ட் கம்யூனிகேட் பண்ணுது டேட்டாவை கேதர் பண்றதுக்கு அப்படின்னா அதை வந்து ஒரு புவர் பிராக்டிஸ். ஸோ நம்ம ரிடக்ஸ் இல்லாம நம்ம ரியாக்ட் யூஸ் பண்றது அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து ஒரு புவர் பிராக்டிஸ்ன்னு சொல்லலாம். சரி, ஸோ ஃபைனலா ஒரு விஷயத்துக்கு வரலாம். ரிடக்ஸ் என்னதான் ஆஃபர் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு சொல்யூஷன் கொடுக்குது. என்னன்னா, ஸ்டோரிங் ஆல் யுவர் அப்ளிகேஷன் ஸ்டேட் இன் ஒன் பிளேஸ். உங்க அப்ளிகேஷன்ல நீங்க யூஸ் பண்ற ஸ்டேட் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு காம்பனன்ட்டுக்கும் ஸ்டேட் இருக்கும். அந்த ஸ்டேட் எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ண முடியும், ஒரு பிளேஸ்ல கால் பண்ண முடியும். அது பேரு ஸ்டோர் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. ஸோ டிஸ்பேட்ச் அப்படின்னா அந்த ஸ்டேட் சேஞ்ச் ஆச்சுன்னா டிஸ்பேட்ச் பண்றது ரெண்டாவது டெர்மினாலஜி, ரைட்? சார் இதுல லாஸ்ட் லைன் பார்த்துட்டீங்க அப்படின்னா, the components that need to be aware of state changes. அதாவது நம்ம ஒரு இடத்துல எல்லா இடத்துலயும் கொண்டு போய்
ஸ்டேட் வைக்கிறதுக்கு பதில் ஒரு இடத்துல கொண்டு வந்து ஸ்டேட்டை வச்சுட்டோம். ஸோ ஏதோ சேஞ்சஸ்லாம் நடந்துச்சு அப்படின்னா ஓகே, அதை டிஸ்பேட்ச்னு சொல்றாங்க, ரைட்டா? பட் ஒரு காம்பனண்ட்டுக்கு இந்த சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த யார் சொல்லுவா அப்படின்னா சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டெர்மினாலஜி இனிஷியலா நீங்க ரொம்ப கவனமா படிக்கணும். சரி, இந்த டெர்மினாலஜி கஷ்டமா இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன், ரைட்? இப்போ இந்த பிக்சர் பாருங்க. The store can be thought of as a middleman of all state changes in the application. அப்போ இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டீங்கன்னா இங்க நிறைய காம்பனன்ட் இருக்கு. இந்த காம்பனன்ட்ல இருக்கிற ஸ்டேட் எல்லாம் போயிட்டு ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிடுறோம், ரைட்டா? உங்களுக்கு தேவையானப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம், ரைட்? ஸோ இதுதான் வந்து சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத். எல்லா ஸ்டேட்டும் ஒரு இடத்துல இருக்கும், நம்ம என்ன பண்ண முடியும், சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்க முடியும். ஏதாவது சேஞ்சஸ் நடந்ததுன்னா டிஸ்பேட்ச் பார்த்துக்கும், ரைட்? சரி, ஸோ இங்க பாத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜா வரும்போது உங்களுக்கு நிறைய டெர்மினாலஜி வருது. ஏதோ அங்கங்க நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஓரளவுக்கு. ஓகே, இந்த பிக்சரை பார்த்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. பட் வந்து உங்களுக்கு சென்டென்ஸ், இந்த நான் கொடுத்துருக்க இந்த ரைட் சைட்ல கொடுத்துருக்க சென்டென்ஸ் அவ்வளோ எளிதாக உங்களால புரிஞ்சுக்க முடியாது. சரி, லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபார் கம்யூனிகேஷன் பிட்வீன் டூ காம்பனன்ட் தட் டோன்ட் ஹாவ் பேரண்ட் சைல்ட் ரிலேஷன்ஷிப், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேரண்ட்டும் சைல்டா இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி. என்ன பண்ண முடியும், நம்ம ப்ராப்ஸ் யூஸ் பண்ணி ஷேர் பண்ணலாம். அதுவே ரெண்டு காம்பனன்ட் ஓகேவா கம்யூனிகேட் பண்ணிக்கணும், பட் அவங்க ரெண்டு பேரும் பேரண்ட் அண்ட் சைல்ட் ரிலேஷன்ஷிப்ல இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ யூ கேன் செட் அப் யுவர் ஓன் குளோபல் ஈவென்ட் சிஸ்டம். The flux design pattern is one of the possible way to arrange this. Flux design pattern அப்படிங்கிறப்ப இங்க யாரு, ரிடக்ஸ். ஸோ ரிடக்ஸ்ங்கிற ஒரு லைப்ரரி நம்ம யூஸ் பண்றதுக்கு முக்கியமான இந்த காரணம் யார் அப்படின்னா ஃப்ளக்ஸ். ஃப்ளக்ஸ் என்ன சப்ளை பண்ணுதுன்னா, நீ வந்து சைல்டா இல்லாத கூடிய காம்பனண்ட் கூடயும் டிஸ்கஸ் பண்ண முடியும். இப்போ இங்க பாத்துட்டீங்கன்னா இந்த மேல இருக்கிற இந்த ரெண்டு காம்பனண்டா இருக்கட்டும், இந்த காம்பனண்ட்டும் இல்லை இந்த காம்பனண்டா இருக்கட்டும், இது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஹைராரிக்கி ஸ்ட்ரக்சரா இருக்கு. இது டிஃப்ரெண்ட் சைல்டு, இது திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் சைல்டு. இப்போ ரெண்டுமே கம்யூனிகேட் பண்ணணும்னா நம்ம ஸ்டோரால பண்ணிக்க முடியும். இதுதான் மிகப்பெரிய அட்வான்டேஜ். இப்போ வித்தவுட் ரிடக்ஸ் வித் ரிடக்ஸ் அப்படின்னா எப்படி இருக்குன்னா, இப்போ வித்தவுட் ரிடக்ஸ்னா இப்போ நீங்க கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா இந்த லீஸ்ட் சைல்டு கம்யூனிகேட் பண்ணணும்னா முதல்ல வந்து இமிடியேட் பேரண்ட், இந்த பேரண்ட் எகேன் அதுக்கு இருக்கக்கூடிய பேரண்ட், அதுக்கப்புறம் தான் மெயின் பேரண்ட், இந்த மாதிரி தான் கம்யூனிகேட் ஆகுது. இப்போ வித் ரிடக்ஸ் பாருங்க, யார் கூட வேணாலும் கம்யூனிகேட் பண்ண முடியும் த்ரூ அவுட் அப்ளிகேஷன். ஏன்னா நம்மளுடைய ஸ்டேட் பார்த்துட்டீங்கன்னா எல்லாத்தையும் ஸ்டோர்ல கொடுத்துட்டோம். ஸோ எந்த காம்பனண்ட் வேணாலும் டைரக்டா போய் ஸ்டோர்ல போய் அந்த ஸ்டேட் எடுத்துக்க முடியும். இங்க அப்படி கிடையாது. இப்போ ஒருவேளை இந்த காம்பனண்ட் தேவைப்படுது அப்படின்னா இங்கிருந்து டிராவர்ஸ் ஆகி இங்க வரணும். ஸோ ரொம்ப கஷ்டமான ஒரு டிராவர்ஸ் ஒரு அல்காரிதம் தான் இந்த வித்தவுட் ரிடக்ஸ். இப்படிதான் நம்ம ரியாக்ட் அப்ளிகேஷன் பண்ணும்போது பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்க ரிடக்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டேட் எல்லாம் காமனா போயிடும், எங்கேருந்து வேணாலும் எடுத்துக்கலாம். ரெண்டாவது, வித்தவுட் ரிடக்ஸ் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கம்யூனிகேஷன் ஸ்டோர், ரிடக்ஸ்ல ஸ்டோர்னு ஒரு விஷயம் கிரியேட் பண்ணுவோம். அந்த ஸ்டோர்ல நம்மளுடைய ஸ்டேட்டை மேனேஜ் பண்ணுவோம். ஸோ பேரண்ட் சைல்டு காம்பனண்டா இருந்தாலும் சரி, பேரண்ட் சைல்டு நெஸ்டட் சைல்டா இருந்தாலும் சரி, இல்ல பேரண்ட் சைல்டு இல்ல டிஃப்ரெண்ட் ஹைராரிக்கா இருந்தாலும் சரி, நம்ம ஸ்டோர் யூஸ் பண்ணி நம்மளால டேட்டாவை எடுத்துக்க முடியும். இதுதான் அட்வான்டேஜ். சரி, நம்ம இப்போ வந்து நிறைய பார்த்தாலுமே நம்மளுக்கு வந்து இந்த கன்ஃபியூஷன் இருக்கும். நான் வந்து ஒரு சின்ன ஒரு காஃபி ஹவுஸ் அனாலஜி எடுத்துக்கிறேன். இந்த அனாலஜி எடுத்துக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா டெர்மினாலஜியும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து புரிஞ்சிருக்கு, பிளஸ் நம்ம பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த அனாலஜி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஒரு காஃபி ஷாப் இருக்கு. அந்த காஃபி ஷாப்ல ஒரு காஃபி ஷாப் ஓனர் இருக்கிறார், இல்ல மேனேஜர்னு வச்சுக்கோம்.
இப்போ ஒரு பர்சன் வராரு, அவர்கிட்ட பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. அவர் வந்து சில ஐட்டம்ஸ் கொடுக்குறாரு. அந்த ஐட்டம்ஸ் அவர் ஆர்டர் எடுத்துக்கிறாரு. அதை அவரு கிச்சனுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. கிச்சன்ல இருக்கிறவங்க அந்த ஆர்டரை ரெஃபர் பண்ணி தே ஆர் ப்ரிப்பேரிங் த ஃபுட். அப்படி ப்ரிப்பேர் ஆகி வர ஃபுட்டு உடைய ஸ்டேட்டஸை அந்த காஃபி ஷாப்ல உள்ள ஒரு போர்டில் டிஸ்பிளே பண்றாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டர் 001 ஆடட் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே இருக்கு. ஒன்ஸ் அந்த ஆர்டர் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னா ஆர்டர் ரெடின்னு வரும். ஸோ கஸ்டமர் பிக் பண்ணிப்பாரு. இப்போ இங்க இருக்கிற இந்த கேரக்டர்லாம் பாருங்க. ஒரு கஸ்டமர் இருக்கிறாரு, ஒரு காஃபி ஷாப் ரெஸ்டாரண்ட் மேனேஜர் இருக்கிறாரு, கிச்சன்ஸ்ல குக் இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் மேனேஜரும் இந்த கிச்சன்ல இருக்கிறவங்களுக்கும் ரெஃபரன்ஸா நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்டர் ஐட்டம்ஸ் என்னென்னலாம் இந்த கஸ்டமர் கொடுத்தாலும் அந்த செக்லிஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஆர்டர் ஆகுறது இங்க டிஸ்பிளே ஆகுது, ஸ்டேட்டஸ் வந்து இங்க டிஸ்பிளே ஆகுது. இப்போ இந்த அனாலஜி அப்படியே நம்ம வந்து நெக்ஸ்ட் சினாரியோவுக்கு கொண்டு போகும். இப்போ இந்த பர்சன் தான் வெப் வியூ, ரைட்டா? வெப் வியூனா உங்களுடைய ரியாக்ட் காம்பனன்ட். ஸோ இந்த ரியாக்ட் காம்பனன்ட்ல இருந்து தான் ரெக்வஸ்ட் வரும். ஸோ அந்த ரெக்வஸ்ட் யாருக்கு வரும் அப்படின்னா ஸ்டோருக்கு வரும். ஸ்டோர்ல தான் எல்லாரும் இருப்பாங்க. இப்போ இந்த ஸ்டோர்ல வர குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட்டுங்கிறது ஒண்ணுமே இல்லை, நம்ம கொடுத்த ஆர்டர் ரெடியா இல்லையா அப்படிங்கிறது தான் ஸ்டேட். இந்த ரெஸ்டாரண்ட் மேனேஜர் என்ன சொல்லலாம்னா ஆக்ஷன் கிரியேட்டர்னு சொல்லலாம். அவர் தான் இந்த ஆர்டரை கிரியேட் பண்ணவர், அவர் தான் ஆக்ஷன். ஒரு ஆர்டரை கிரியேட் பண்ணலாம், ஆர்டரை மாடிஃபை பண்ணலாம், எல்லா ரைட்ஸும் அந்த ஆக்ஷன் கிரியேட்டருக்கு இருக்கு இல்லையா? இப்போ வெப் வியூல இருந்து இன்னொரு ரெக்வெஸ்ட் வருது. என்ன ரெக்வெஸ்ட் வருது? அவர் ஆர்டர் பண்ண ஐட்டத்துல ஒன்று மிஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோம். அப்போ யாருக்கிட்ட அவர் கேட்பாரு? அவர் இந்த ரெஸ்டாரண்ட் மேனேஜர் தான் கேட்பாரு. அவர் தான் ஆக்ஷன் கிரியேட்டர், ரைட்? ஆக்ஷன் பேலோடுனா நம்ம கிரியேட் பண்ண அந்த செக்லிஸ்ட். அந்த செக்லிஸ்ட்ல தான் இவர் கொடுத்த ஆர்டரோட ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. ஸ்டேட்டையும் செக்லிஸ்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஸ்டேட்டுங்கிறது ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சா அப்படிங்கிறது ஸ்டேட். அது கீப் ஆன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பட் ஆக்ஷன் பேலோட் அப்படிங்கிறது அவர் கொடுத்த ஆர்டரோடைய சம்மரி, அவர் கொடுத்த மெனு ஐட்டம்ஸ். இந்த கிச்சன்ல இருக்கிற குக்கெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரெடியூசர்னு சொல்லுவாங்க. அவங்க தான் த ரியல் ஒர்க்கர். ஸோ நீங்க இங்க கொடுக்குற ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் ஆக்ஷன் கிரியேட்டர் என்ன பண்ணுவார்னா நீங்க கொடுக்குற ரெக்வெஸ்ட்டை வந்து ஆக்ஷன் பேலோட்ல கொடுத்து அதை ரெடியூசர்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ இது எல்லாமே பாருங்களேன், ஸ்டேட்டு, ஆக்ஷன் பேலோடு, ஆக்ஷன் கிரியேட்டர், ரெடியூசர், இவங்க எல்லாமே ஸ்டோருக்குள்ள வந்துருவாங்க. வெப் வியூ அப்படிங்கிற ஒரு காம்போனன்ட், உங்களுடைய ரியாக்ட் காம்போனன்ட். ஸோ இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. ஆக்ஷன் கிரியேட்டருடைய வேலை நம்ம கொடுக்குற ரெக்வெஸ்ட்டை வாங்கி பேலோட் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி அதை ரெடியூசர்கிட்ட கொடுத்துட்டாங்க. ரெடியூசரோட வேலை அவங்க என்ன பேலோட் கொடுத்துருக்காங்களோ அதை அவங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது வேலை, ரைட்? இது எல்லாத்தையும் யார் மேனேஜ் பண்ணிக்கிறா? எல்லாமே ஸ்டோருக்குள்ள நடக்குது. ஸோ அப்பப்போ ஸ்டேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஃபுட்டு ப்ரிப்பரேஷன், ரெடி, டெலிவர்டு, இந்த மாதிரி ஸ்டேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்லாம் எங்க இருக்கு? ஸ்டோருக்குள்ள இருக்கு. ஸோ இந்த தனித்தனி அவங்கவுங்க வேலையை பார்க்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும்.
அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்ல ஒரு புதுசா நீங்க ஒரு ஃபியூச்சர் ஆட் பண்ணாலும் சரி, அப்ப நீங்க டைரக்டா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேனே, இப்ப அந்த கஸ்டமர் டைரக்டா கிச்சன்ல போயிட்டு ஒரு மாடிஃபிகேஷன் சொல்ல தேவையில்ல. ஆக்ஷன் கிரியேட்டர் ஆக்ஷன் கிரியேட்டர் தான் ஆக்ஷன் பேலோட் இன்ஃபர்மேஷனை மாடிஃபை பண்றாரு. ஸோ அந்த மாதிரி. ஸோ அவங்கவுங்க தனித்தனி வேலை பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்ளிகேஷனை நம்ம ஈஸியா மேனேஜ் பண்ணிக்க முடியும். அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் ரொம்ப காம்ப்ளெக்ஸா போகும்போது கூட நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதுக்கு தான் இது ஒரு டிசைன் பேட்டர்ன். இப்படிதான் இருக்கணும். சார் ஏன் ஸ்டோர், ஏன் ஸ்டேட், ஏன் ஆக்ஷன் பேலோட் அப்படின்னு கேட்காதீங்க. இப்படிதான் அந்த காஃபி ஷாப்ல போனீங்கன்னா இப்படிதான் நீங்க ஆர்டர் பண்ணணும், இப்படிதான் அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகும், இப்படிதான் உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. இப்ப நார்மலா நீங்க ஒரு பீஸா ஷாப்புக்கு போனீங்கன்னா தெரியும், அவங்க ஒரு ரூல் வச்சிருப்பாங்க. கியூல நிக்கணும், நீங்க ஆர்டர் கொடுப்பீங்க, வெயிட் பண்ணணும், ஆர்டர் நம்பர் வரும், ஆர்டர் பிக் பண்ணுவீங்க, போயிட்டே இருப்பீங்க. ஸோ இது வந்து அவங்க ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றாங்க. த சேம் ஸ்டோரி நாம அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும் போது இந்த டிசைன் பேட்டர்ன், அதாவது ரிடாக்ஸ்ங்கிற டிசைன் பேட்டர்ன் இப்படிதான் ஒர்க் ஆகுது, நம்ம இப்படிதான் ஃபாலோ பண்ண போறோம். ஸோ இப்போ இந்த டெர்மினாலஜி ஞாபகம் வச்சுங்க. ஆக்ஷன் அப்படின்னா இப்போ பேசிக்கா ஒரு கிரெட் ஆபரேஷன் எடுத்துங்க. கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட், இதெல்லாம் ஆக்ஷன். ரெடியூசர் நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ஆக்ஷனை வேலை பார்க்கும். நீங்க எந்த மாதிரி வேலை கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணணும். யாரை ஆட் பண்ணணும்? ஸ்டோர் ஸ்டேட்டை மேனேஜ் பண்ணிக்கும். டிஸ்பேட்ச், ஸோ ஒரு ஸ்டேட் சேஞ்ச் ஆகுதுன்னா அதை டிஸ்பேட்ச். கனெக்ட், கனெக்ட்னா ஒன்றும் இல்லை, இப்போ வரைக்கும் நம்ம ரிடக்ஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். ரியாக்ட் கூட கனெக்ட் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி டெர்மினாலஜி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த பிக்சரை பாருங்க, இன்னும் ஒரு ஐடியா கிடைக்கும். வியூ, இந்த வியூல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சம்திங் நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்றோம். அப்ப என்ன ஆகும்? இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு ஆக்ஷன் ட்ரிகர் ஆகுது. அந்த ஆக்ஷன் ரெடியூசருக்கு போகும். ரெடியூசர் எகெயின் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த விஷயத்தை சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு திருப்பியும் ஒரு அப்டேட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்னும் டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லணும்னா இந்த விஷயத்த பாருங்க. அதாவது நம்மளுடைய வியூ, இந்த வியூ அப்படிங்கிறதுக்குள்ள பார்த்துட்டீங்கன்னா டெபாசிட், வித்ரா, அந்த மாதிரி. இப்போ நீங்க டெபாசிட் வந்து ஒரு $10 பண்றீங்க, இல்ல வித்ட்ரா $10 பண்றீங்கன்னா ஆக்ஷன்ஸ் வந்து ட்ரிகர் ஆகும். இல்ல ஏதோ ஒரு ஆக்ஷன்ஸ் நம்ம ட்ரிகர் பண்ணும். அப்படி இந்த ஆக்ஷன்ஸை நம்ம ட்ரிகர் பண்ணும் போது அது என்ன ஆகும்? அந்த ஆக்ஷன் வந்து டிஸ்பேட்ச் ஆகுது. அந்த டிஸ்பேட்ச் ஆனோடனே என்ன ஆகும் அப்படின்னா இது ஸ்டோருக்குள்ள போயிட்டு ஸ்டோர்ல நல்லா கவனமா பாருங்க, ரெண்டு விஷயம் ஆக்சுவலி வந்து நடக்கும். ஒன்னு ஆக்ஷன், இன்னொன்னு ஸ்டேட். ஏற்கனவே இருக்கிற ஸ்டேட்டு, அப்போ நாம கரண்டா பண்ண ஆக்ஷன், இந்த ரெண்டுமே கம்பைன் பண்ணி ரெடியூசர் என்ன பண்ணும்னா புதுசா ஒரு ஸ்டேட்டை கிரியேட் பண்ணி அந்த ஸ்டேட்டு அந்த வேல்யூவை மாடிஃபை பண்ணுது. ஸோ ஆக்ஷன், டிஸ்பேச்சர், இங்க இருந்த ஆக்ஷனு ஏற்கனவே இருக்கும் ஸ்டேட்டு ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி புது ஸ்டேட்டு கிரியேட் பண்ணும். அந்த புது ஸ்டேட் தான் எகெயின் வந்து இந்த வியூல அப்டேட் ஆகுது. அப்போ ஸ்டோருங்கிறதுக்குள்ள ஸ்டேட், ஸ்டோருக்குள்ள ரெடியூசர் யாருன்னு தெரியணும். ஸ்டோருடைய வேலை என்ன அப்படின்னா ஸ்டேட்டை மேனேஜ் பண்றது. பட் இருந்தாலுமே ஒரு ஆக்ஷன் ட்ரிகர் ஆகும் போது அந்த ஸ்டேட் சேஞ்ச் ஆகும். அப்போ அந்த ரெடியூசருக்கு அந்த ஆக்ஷனும் அந்த ஸ்டேட்டும் ரெண்டும் இருந்தாதான் ஒரு புதுசா ஒரு ஸ்டேட்டை கிரியேட் பண்ண முடியும். ரைட்டா? இப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியா டெர்மினாலஜி சொல்றேன். ஆக்ஷன் அப்படின்னா ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னா என்ன? அதுக்குள்ள கீ அண்ட் வேல்யூ பெர் டேட்டாவா இருக்கும். which described state changes in the application. ரைட்டா? என்ன சேஞ்சஸ் நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அந்த ஆக்ஷனுக்குள்ள சொல்லுவோம். இன்னும் தெளிவா சொல்லணும்னா the actions are payloads of information that send the data from your application to your store. நம்ம அப்ளிகேஷன், அதாவது நம்மளுடைய ரியாக்ட்ல இருந்து நம்ம ஸ்டோருக்கு நம்ம வந்து சம் பேலோட் இன்ஃபர்மேஷனை கொடுக்கிறோம். ஆக்ஷன் கிரியேட்டர், அவர் தான் ரியல் ஆக்ஷன்ஸை கிரியேட் பண்றாங்க சம் ஆர்குமெண்ட் வச்சுட்டு. ரெடியூசர் அப்படிங்கிறது நல்ல கவனமா பாருங்க, இது வந்து
ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 விஷயத்த பத்தி. ஒண்ணு வந்து கரண்ட் ஸ்டேட் என்ன, இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆக்ஷன். இந்த 2 இருந்தாதான் ரெடியூசர் வந்து என்ன பண்ணும், ஒரு நியூ ஸ்டேட்டை கிரியேட் பண்ணும். அப்ப ரெடியூசரோட இன்புட் என்ன, கரண்ட் ஸ்டேட் அண்ட் ஆக்ஷன். இது ரெண்டுமே தேவைப்படுது. ஸோ இங்க படிச்சீங்கன்னா the reducer specify how the application state changes in response to action. ஸோ ஏன்னா ஒரு ஆக்ஷன்ல இருந்து ரெடியூசர், ரைட்டா? ஸோ அதுக்கு ஆக்ஷனும் வேணும், கரண்ட் ஸ்டேட்டும் வேணும். இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி என்ன பண்ணும், ஒரு நியூ ஸ்டேட்டை கிரியேட் பண்ணும். ரைட். ஸ்டோர் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஹார்ட் ஆஃப் த ரிடக்ஷனே சொல்லலாம், which actually store and guard your application state. அப்போ எந்த காம்போனன்ட்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணதோ அவங்களுக்கு ஸ்டோர்ல இருக்கிற ஸ்டேட்டை வந்து சப்ளை பண்ணும். இந்த சப்ஸ்கிரைப்டு அப்படிங்கிற வேர்டை பார்த்தா பயப்படக்கூடாது, ஒண்ணுமே கிடையாது. நிறைய காம்போனன்ட் இருக்கு. எந்த காம்போனன்ட்டுக்கு ஸ்டேட் தேவையோ சப்ஸ்கிரைப் பண்ணா அந்த சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஆக்ஷன்ஸை வந்து நம்ம டிஸ்பேட்ச் பண்ணிடுவோம். ஸோ ஆக்ஷன், ஆக்ஷன் கிரியேட்டர்ஸ், ரெடியூசர், ஸ்டோர், இந்த 4 விஷயம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ரிடக்ஸ் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும் போது. ஸோ இன்னும் தெளிவா உங்களுக்கு ரெடியூசரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, கரண்ட் ஸ்டேட்டும் ஆக்ஷனும் யார் கொடுக்குற, டிஸ்பேட்ச் பண்ணா ரெடியூசர் என்ன பண்ணும் அப்படின்னா கம்பைன் பண்ணி நியூ ஸ்டேட் கிரியேட் பண்ணும். அது எங்க ஸ்டோர் ஆயிருக்கும்னா ஸ்டோர்ல. இவ்வளவுதான் ஃப்ளோ. ஸோ ரெடியூசரோட வேலை என்னன்னா ஒரு ஸ்டேட்டை மாடிஃபை பண்ணுது. நம்ம ரியாக்ட்ல செட் ஸ்டேட்னு படிச்சிருப்போம், ரியாக்ட் ஹூக்ல யூஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஒரு ஸ்டேட்டை மாடிஃபை பண்ணோம்னா நம்ம செட் ஸ்டேட் யூஸ் பண்றோம். அதுக்கு பதில் இங்க யார் மாடிஃபை பண்றா, ரெடியூசர். ரெடியூசர் கிட்ட கொடுத்துட்டோம்னா அது மாடிஃபை பண்ணி ஒரு நியூ ஸ்டேட் கிரியேட் பண்ணுது. இப்போ இந்த 2 டயக்ராமையும் கவனமா பாருங்களேன். இப்போ ஒரு யூஐ வியூ, ஒருத்தர் ஒரு யூசர் கிளிக் பண்றாரு, யூசர் இன்ட்ராக்ஷன் நடக்குது. அப்போ அது ஆக்ஷன் கிரியேட்டர். ஆக்ஷன் கிரியேட்டர் வந்து ஸோ எந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் நடக்குது அப்படிங்கிறத ரெகக்னைஸ் ஆகுது. இப்போ ஆடு, எடிட்டு, டெலீட், அந்த ஆக்ஷனை வந்து டிஸ்பேட்ச் ஆகுது. டிஸ்பேட்ச் ஆகுது வந்து ஸ்டோருக்கு போகுது. இந்த ஸ்டோருக்குள்ளதான் ரெடியூசர் இருக்கிறாங்க, ரைட்? அந்த ரெடியூசர் தான் என்ன பண்ணுவாங்க, நீங்க கொடுக்குற ஆக்ஷனையும் ஏற்கனவே இருக்கிற ஸ்டேட்டையும் மாடிஃபை பண்ணி திருப்பி என்ன பண்ணுவாங்க, நியூ ஸ்டேட்டா கொடுப்பாங்க. அதுதான் அப்டேட்டட் யூஐயா போகும். இப்போ யூஐ ட்ரிகர் அப்படின்னா ஒருத்தர் ஆக்ஷன் பண்றார், அவர் கிளிக் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், ஆட் பண்ணலாம், ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்றாரு, அது ரெடியூசருக்கு போகுது. இப்போ ரெடியூசருக்கு டைரக்டா போகாது, ஆக்ஷன் கிரியேட்டர் அங்கிருந்து ஸ்டோர், ஸ்டேட், இந்த மாதிரி வந்து ஒரு சைக்கிளிக் ஃபங்க்ஷனாலிட்டி நடக்குது. இப்போ 3 விஷயம் வந்து இங்க கன்க்ளூட் பண்ண வேண்டியது இருக்கு. The Redux forces developer to follow a few strict rule. Discipline, ரைட்டா? All the data, அதாவது all the data அங்க மீனிங் என்ன, ஸ்டேட். ஓகே, அது பார்த்துட்டீங்க அப்படின்னா கிளியரா நம்ம மேனேஜ் பண்றோம். எவ்ரி ஆக்ஷன் ஹாஸ் பீன் டிஸ்கிரைப்டு ப்ராப்பர்லி. என்னென்னலாம் அந்த அப்ளிகேஷன்ல வந்து ஆக்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்மளுக்கு தெளிவா தெரியும். ஒரு அப்ளிகேஷன்ல ஒரு நியூ ஃபியூச்சர் நீங்க ஆட் பண்றீங்க, இல்ல ஏற்கனவே இருக்க எக்ஸிஸ்டிங் ஃபியூச்சரா இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியா நம்மளால மேனேஜ் பண்ணிக்க முடியும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, ரிடக்ஸை பேஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணா எல்லா டெவலப்பராலையும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஒரு நார்மலா ஒரு பிகினர் ரியாக்ட் டெவலப்பர் ரிடக்ஸ் இல்லாம ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றாரு அப்படின்னா அவர் இஷ்டத்துக்கு அவர் எல்லாமே பண்ணி வச்சிருப்பார். அதுக்குள்ள என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு, அவர் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வச்சிருக்கிறாரு, எதுவுமே நம்மளால வந்து அவ்வளோ ஈஸியா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஜெக்டை கம்ப்ளீட்டா கோ த்ரூ பண்ணணும் ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து. பட் நீங்க வந்து ரிடக்ஸை பேஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா என்ன பண்ண முடியும், அந்த அப்ளிகேஷனை கோ த்ரூ பண்ண முடியும், ஈஸியா டெவலப் பண்ண முடியும், காம்ப்ளெக்சிட்டி கம்ப்ளீட்டா குறைஞ்சிருது. இதுதான் வந்து இந்த மெயின் அல்டிமேட் வந்து அட்வான்டேஜ். இப்போ ரிடக்ஸ் ஸ்டோர் இருக்கு. இந்த ரிடக்ஸ் ஸ்டோர்ல நீங்க ரிடக்ஸ் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும். அதாவது அந்த ஸ்டோர்ல இருக்கிற ஸ்டேட் என்ன, கரண்ட் ஸ்டேட் என்ன, டிஸ்பேட்ச் எந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் நடக்குது,
ரெடியூசர் ரீப்ளேசர், ஒரு ரெடியூசர் இருக்கு, அது ஒரு வேலையை பண்ணுது. இன்னொரு ரெடியூசர் வச்சிருக்கீங்க, நீங்க மல்டிபிள் ரெடியூசர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டோருக்குள்ள ஒரே ஒரு ரெடியூசர் தான் இருக்கணும்னு கிடையாது. நம்மளுடைய ஹோட்டல் அனாலஜிக்கு போங்க, ஒரு ஹோட்டல்ல ஒரே ஒரு குக்கு தான் வச்சுக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு குக்கு வந்து நல்லா காஃபி பண்ணுவாரு, ஒரு குக்கு வந்து பர்கர் பண்ணுவாரு, ஒரு குக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா நல்லா பீஸா பண்ணுவார். அப்போ ரெடியூசர்னா யார நான் சொன்னேன்? குக்கு. அப்போ ஒரு ஹோட்டலுக்கு ஒரே குக் இருக்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு ஒரு ரிடாக்ஸ் அப்ளிகேஷன்ல ஒரே ஒரு ரெடியூசர் மட்டும் இருக்க மாட்டாரு, மல்டிபிள் ரெடியூசர் இருப்பாங்க. ஒவ்வொரு ரெடியூசரும் டிஃப்ரெண்ட் ஜாப் பார்ப்பாங்க. ரைட்டா? சோ அந்த விஷயத்தெல்லாம் நீங்க கேதர் பண்ணோம் அப்படின்னா ப்ரீ டிஃபைன்டு மெத்தட் இருக்கு. கெட் டு ஸ்டேட், டிஸ்பேட்ச், சப்ஸ்கிரைப்டு, ரீப்ளேஸ், ரெடியூசர், இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த மெத்தட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ரிடக்ஸ் ஸ்டோர்ல என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம ஐடென்டிஃபை பண்றதுக்கு. அதாவது ஸ்டோருக்குள்ள நம்ம ஆப்ஜெக்ட், அதாவது டேட்டாவை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறோம், டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்டோடைய டேட்டாலாம். அதை நீங்க வந்து கெட் பண்ணணும், டிஸ்பேட்சோடைய ஆக்ஷன்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மெத்தட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது ரியாக்டோடைய ரெஃபரன்ஸ் பேஜ், அதாவது ரிடக்ஸ் டெவ் டூல்ஸ், இது செப்பரேட்டா இருக்கு. அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த மிடில்வேர் சர்வர் சைட்ல இருந்து கம்யூனிகேட் பண்ணும்போது நம்ம ரிடக்ஸ் ப்ராமிஸ், ஏன்னா நம்ம வந்து சர்வர் சைட் டேட்டாவை ஹேண்டில் பண்ணும்போது இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி செக்யூரிட்டி, லாகு, ஸோ என்ன நடக்குது, மிடில்வேர்ல இருந்து டேட்டா வருதா வரலையா அப்படிங்கிற அந்த லாக் இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துட்டு வர்றதுக்கு ரிடக்ஸ் லாகர், இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டீங்கன்னா டூல்ஸ் இருக்கு நம்ம ரிடாக்ஸ் அப்ளிகேஷனை டெவலப் பண்றதுக்கு. அல்டிமேட் த ரியல் பவர் ஆஃப் ரிடாக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் ரோபோ சொல்லலாம். எல்லாத்தையும் அவருக்குள்ள வச்சுட்டு இப்படி இருக்கிறார், பவர்ஃபுல்லா எப்படி வந்து ஷூட் பண்றாரோ அந்த மாதிரி. ஸோ எல்லா ஸ்டேட்டும் அதுக்குள்ள இருக்கும், ப்ராப்பர் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பண்ண முடியும், ஃபுல் கண்ட்ரோல். ஸோ பார்த்துட்டீங்கன்னா ஒரு அல்டிமேட் பவரை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபியூச்சர் தான் ரிடாக்ஸ். ஸோ புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நீங்க நார்மல் ரியாக்ட் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும் போது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரே ஒரு சின்ன விஷயத்த உங்க மைண்ட்குள்ள கொண்டு வந்துடணும். அதாவது இந்த ஆக்ஷன் கிரியேட்டர்ஸ், ரெடியூசர், ஸ்டோர், இந்த விஷயத்தை மட்டும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ரியாக்ட் அப்ளிகேஷனை பெட்டராகவே பண்ண முடியும். இப்போ இந்த கோடு இங்க பாருங்க, இதுல வந்து நான் எந்த ஒரு ரியாக்ட் கோடும் நான் இங்க எழுதல. ஜஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா இதுக்குள்ள ஒரு பேசிக் ஒரு index.html நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ரிடக்ஸ் லைப்ரரியை வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன் இங்க. அடுத்து பார்த்துட்டீங்கன்னா மை redux.1.js அப்படிங்கிறது என்னுடைய கஸ்டம் ஃபைல். இந்த மை redux1.jsல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ ரிடக்ஸ் நாம இது வரைக்கும் படிச்ச டெர்மினாலஜி ஞாபகம் வச்சுங்க, அவ்வளவுதான். அந்த ஹோட்டல் அனாலஜி ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஒரு ஸ்டேட் இனிஷியலா எம்டியா இருக்கும், ஸ்டேட் இனிஷியலா எம்டியா இருக்கும். இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்ஷன்னா என்ன அப்படின்னா ஒரு கஸ்டமர் ஒரு நியூவா ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு, அதான் ஆக்ஷனோடைய டைப். பேலோட் அப்படின்னா என்னன்னா அவர் கொடுத்தது ஆர்டருடைய டிஸ்கிரிப்ஷன். அவர் காஃபி கொடுத்தாரா பர்கர் கொடுத்தாரா அப்படின்னா அவரு காஃபி கொடுத்துருக்கிறாரு, இதுதான் சார் ஆக்ஷன். ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறப்போ அந்த ஆக்ஷனுடைய டைப்பை நம்ம டிஃபைன் பண்ணணும், பேலோட கொடுக்கணும். ரைட்டா? இப்போ ஒரு ரெடியூசருங்கிறது யாரு? குக்கு தான் வந்து கொடுத்த ஆர்டரை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்போ ரெடியூசருக்கு ரெண்டு இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அந்த ரெடியூசர் ஏற்கனவே கரண்டா இருக்கிற ஸ்டேட் என்ன? எம்டி, எந்த ஆர்டருமே இல்லை. ரைட்டா? அடுத்தது நம்ம இங்க கொடுக்கக்கூடிய ஆக்ஷன், இந்த ரெண்டுமே அவரு எடுத்துக்கிட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா அவர் ஆர்டர் கிரியேட் பண்றாரு. அப்போ வந்து அவர் ஆர்டர் எடுத்துக்கிட்ட அப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட் என்ன வேணாலும் நடக்கலாம். ஒருவேளை வந்து ஆர்டர் வெயிட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கலாம்,
ப்ராக்ரஸ்ல இருக்கலாம், கன்ஃபர்மேஷன் ஆகலாம், டெலிவர் ஆகலாம். ஸோ இந்த ஸ்டேட் வந்து நியூ ஸ்டேட்டுங்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே இருக்கிற ஸ்டேட்டையும் நாம கொடுத்த ஆக்ஷனையும் கம்பைன் பண்ணி நியூ ஸ்டேட் கிரியேட் ஆகுது. ரைட்டா? அப்போ அந்த நியூ ஸ்டேட்டை நம்ம எப்போ இந்த ரெடியூசர் இது வந்து யார் ஹேண்டில் பண்ணுவா? இந்த ரெடியூசருங்கிறது தான் நம்மளுடைய ஸ்டோருக்கு தேவைப்படுது. இந்த கிரியேட் ஸ்டோர் அப்படிங்கிறது வந்து ரிடக்ஸ்ல இருக்கக்கூடிய கீவேர்டு. ரிடக்ஸ் டாட் கிரியேட் ஸ்டோர். ரைட்டா? இந்த ரிடக்ஸ் டாட் கிரியேட் ஸ்டோர்னு கொடுத்துட்டு ஸ்டோருக்கு யார் வந்து முக்கியமான ஒரு சப்ளையர்னா ரெடியூசர் தான். ரெடியூசர் இல்லாம ஸ்டோரால எந்த ஸ்டேட்டையும் மேனேஜ் பண்ணவே முடியாது. யோசிச்சு பாருங்க. இப்ப ரெடியூசர் தான் பார்த்துட்டீங்கன்னா ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணி கொடுக்குறது. அப்ப அந்த அப்டேட்டட் ஸ்டேட்டை வந்து கிரியேட் ஸ்டோர் என்ன பண்ணும்? வாங்கி வச்சுக்கும். ஸோ கிரியேட் ஸ்டோர் அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்டோரை கிரியேட் பண்ணி அதுக்கு இன்புட் யாரா இருப்பாரு? ரெடியூசரா இருப்பாங்க. ரெடியூசருங்கிறது சப்ளையர். ஸோ ஒவ்வொரு டைமும் இந்த ரெடியூசர் வந்து ஸ்டேட்டை மாடிஃபை பண்ணி கொடுக்கும் போது அது எல்லாமே ஸ்டோருக்கு வந்துடும். எகெயின் ஸ்டோர் என்ன பண்ணும் அப்படின்னா டிஸ்பேட்ச் பண்ணும். ஏன் டிஸ்பேட்ச் பண்ணுது? ஏற்கனவே இருந்த ஸ்டேட்டை மாடிஃபை பண்ணி புதுசா ஒரு ஸ்டேட்டை ரெடியூசர் வந்து ஸ்டோர் கிட்ட கொடுத்துருச்சு. ஸ்டோர் வந்து அதை டிஸ்பேட்ச் பண்ணும். யாருக்கிட்ட? ஆக்ஷன்கிட்ட. ஏன் ஆக்ஷன்கிட்ட டிஸ்பேட்ச் பண்ணும்? ஏன்னா ஆக்ஷனுக்கு தான் ஸ்டேட்டஸ் தெரியணும். ரைட்டா? அப்போ இந்த ஃப்ளோ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் நம்ம படிச்ச அனாலஜி, டெர்மினாலஜி இது எல்லாமே உங்களுக்கு இங்க கோஆர்டினேட் ஆகும். யோசிச்சு பாருங்க. அப்படி ஸ்டேட் எம்டியா இருக்கு, ஆக்ஷன். அப்ப நீங்க வந்து ஆக்ஷன் கிரியேட்டர் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. நம்ம என்ன ஒரு நியூ ஆர்டர் கிரியேட் பண்றது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பேலோட இன்ஃபர்மேஷன் இருக்குது எல்லாமே ஆக்ஷன் கிரியேட்டர் தான் பாக்குறாங்க. நத்திங் பட் ஆக்ஷன். அந்த ஆக்ஷனும் ஏற்கனவே இருக்கிற ஸ்டேட்டும் கம்பைன் பண்ணாதான் ரெடியூசர் என்ன பண்ண முடியும்? ஒரு நியூ ஸ்டேட்டை கிரியேட் பண்ண முடியும். அந்த நியூ ஸ்டேட்டை யார்கிட்ட கொடுக்கணும்? ஹேண்ட் ஓவர் பண்ணணும் ஸ்டோர் கிட்ட. ஸ்டோர் யாருக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும்? ஆக்ஷன்கிட்ட. இப்போ திரும்பியும் இந்த பிக்சரை பாருங்க. வியூ இருக்கு. இப்போ வியூல ஒரு இன்டராக்ட் பண்றாங்கன்னா அந்த இது டிஸ்பேட்ச் ஆகும். அது ஆக்ஷன். அந்த ஆக்ஷன் எங்கும் ரெடியூசர்ட்ட போகும். ஏற்கனவே இருந்த ஸ்டேட்டையும் புதுசா ஒரு ஆக்ஷனும் கம்பைன் பண்ணி ரெடியூசர் என்ன பண்ணும்? திருப்பியும் ஒரு நியூ ஸ்டேட்டை வந்து கிரியேட் பண்ணும். அந்த ஸ்டேட் யார்கிட்ட போகும்? ஸ்டோர் கிட்ட போகும். ஸ்டோர் என்ன பண்ணும்? வியூக்கு எகைன் டிஸ்பேட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ நடந்துகிட்டே இருக்கும், அப்டேட் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்க பார்த்தா தெரியும் ஒரு ஆக்ஷன், டிஸ்பேட்ச், ரெடியூசர், ஸ்டேட், இதான் வந்து ஒரு ஃப்ளோல போயிட்டே இருக்கும். தேங்க்யூ.